நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதன் பணக்காரனாக வேண்டும், மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்கிறார் சார். அப்போ உங்க ஜாதக கட்டத்துல நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதா பாருங்க. அப்படி அந்த ஜாதக கட்டத்தில் உங்க ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரகங்கள் அமைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் நிச்சயம் பணக்காரன் ஆவீங்க சார். அப்ப எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதக கட்டத்தை ராசி கட்டத்தை எடுத்து வச்சுங்க. உங்க ராசி கட்டத்துல நீங்க எந்த லக்கணமா இருங்க சார், அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்காரா அல்லது குரு இருக்கிறாரா பாருங்க. அப்படி இல்லை சார்னாக்கா அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா அல்லது சுக்கிரன் பார்வை செய்கிறாரா பாருங்க சார். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் சார். நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு சார். அது மட்டும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நீங்க மீன லக்னம் வைங்க. மீன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி செவ்வாய் வரார் இல்லையா, அந்த 2ஆம் வீட்டதிபதி சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கான்னு வச்சுக்கிங்க. அதற்கடுத்து குரு 10ஆம் வீடான தனுசு ராசியிலிருந்து எங்க பார்க்கிறாரு, 5ஆம் பார்வையா மேஷத்தை பார்ப்பாரு. அப்ப அந்த குரு மேஷத்தை பார்க்க சொல்ல குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, மீன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். அதற்கடுத்து சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார் வைங்க துலா ராசியிலிருந்து. இது மட்டும் இல்ல சார், குரு பாருங்க மீன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். மீன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதியான செவ்வாயையும் சிம்மராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கார் இல்லையா, அந்த செவ்வாயை பாருங்க 9ஆம் பார்வையா பார்ப்பார். இப்படிப்பட்ட அமைப்புகள்ல உங்க ஜாதக கட்ட அமர்ந்திருக்கா பாருங்க சார். இப்படிப்பட்ட அமைப்புகள்ல உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் அந்த தசா காலம் குறிப்பிட்ட தசா காலம் வந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தன் என்பதை உறுதிப்பட சொல்லிடலாம் சார். சார் அது மட்டுமல்ல, இன்னொரு விதியும் சொல்றேன் பாருங்க. நீங்க எந்த லக்னம்னா இருங்க சார், உங்க லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்றோம் இல்லையா, லக்னத்திற்கு அடுத்த கட்டம் தான் 2ஆம் வீடு. அப்ப அந்த 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 11ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அந்த 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுல இருக்காரு. இப்படி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார். மிகப்பெரிய பணத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார். அப்படி இல்லை சார்னாக்க இப்படி இருக்கா பாருங்க, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டிலே அமர்ந்து இருக்கிறதா, அந்த தசா காலம் வந்து விட்டால் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சார். 2ஆம் வீட்டு அதிபதி தசா காலமோ 11ஆம் வீட்டு அதிபதி தசா காலம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் சார் நீங்க சார். அப்படியே இல்லைனாக்கா 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கா அல்லது 11ஆம் வீட்டு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கா, இது மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க சார். இப்படிப்பட்ட யோகத்தில் அமர்ந்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் மட்டும் இருந்துட்டா போதும் சார். இந்த தசா காலம் குறிப்பிட்ட தசா காலம் எல்லாம் வந்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யார் செல்வந்தரா இருக்கிறனோ அவங்கள விட ஒரு படி அதிகமாவே உங்களோட பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் சார். மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணத்தின் அளவு நிர்ணயிக்கப்படும் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.